இந்த வாரம் நடந்த எபிசோட்ல பவித்ரா அரங்கத்தை அதிர விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. மேலும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லாம் பவித்ராவை பார்த்து பயங்கரமான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்பாக்கான இந்த வார ஷூட்டிங் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கரமாக போட்டி போட்டு அங்கே பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக பவித்ரா சொல்லவே வேணாம், இந்த வாரம் வந்து பிளாட்டினத்தை தாண்டின ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆமாம், போன வாரம் அவங்க சரியாக பாடலன்னு ஜட்ஜஸ் சொன்னது தான், அதுக்குன்னு இவ்வளோ சூப்பராக பாடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பாடலை அவங்க பாடியிருக்காங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு கைத்தட்டி இருந்திருக்கு. எல்லா ஜட்ஜஸுமே என்ன பவித்ரா ராக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கொஞ்சம் கூட உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இதற்கு முன்னாடி அக்கம் பக்கம் பாட்டு உங்களோட கரியர் பெஸ்ட் சாங் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சரிகமபால இன்னைக்கு நீங்கள் பாடினதான் உங்களோட பெஸ்ட் சொல்லுவேன். இந்த பாடல் மட்டும் ஃபைனல்ல நீங்க பாடியிருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் அன்னைக்கு டைட்டில் வின்னர். உங்களோட கெட்ட நேரம் இந்த பாட்டை நீங்க இன்னைக்கு பாடிட்டீங்க. இது ஃபைனலாக இருந்தா இன்னைக்கு பவித்ராக்கு அந்த டைட்டிலை தூக்கி கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு சாங்கை நீங்க பாடி இருந்திருக்கீங்க. பாடல்ல இருக்க குட்டி குட்டி விஷயமாக இருக்கட்டும், நுணுக்கமாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த பாடலுக்கு இதை விட பெஸ்டா யாருமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் நீங்க பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு அருமையான பாடல். ஆல் த பெஸ்ட் பவித்ரா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பிளேபேக் சிங்கர் ஆக போறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஃபியூச்சர் என் கண்ணுக்கு தெரியுது. அண்ட் ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம் அப்படின்னா அதை அடுத்த நிமிடமே நீங்க அக்செப்ட் பண்ணி அந்த கரெக்ஷனை மாத்தி அதோட பெஸ்ட் வெர்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கு. காட் பிளஸ் யூ கண்ணா. கண்டிப்பா நீங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான வேர்ட்ஸை வந்து ஸ்ரீனிவாஸ் சார்லாம் பவித்ராவுக்கு கொடுத்துருக்காராமா. இந்த ஒரு பாடலின் மூலயமா பவித்ரா ஃபைனல்ஸ்ல தன்னோட இருப்பு இருக்கு அப்படிங்கிறத பதிவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா ஃபைனல்ஸ்ல டைட்டில் வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் 9ல உமர் அவர்கள் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உமர் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. குக் வித் கோமாளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க பிக் பாஸ் போறீங்களா, கண்டிப்பா நீங்க பிக் பாஸ் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் பிக் பாஸ் போகலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் நீங்க ஏன் பிக் பாஸ் போகல, கண்டிப்பா நீங்க பிக் பாஸ் வந்திருக்கலாம், ப்ளீஸ் வைல்ட் கார்டுக்காவது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னால வந்து இந்த சீசன் பிக் பாஸ்ல கலந்துக்க முடியாது. அதுக்கு மிக முக்கிய காரணம் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட படங்கள்ல நான் கமிட் ஆயிருக்கேன். அண்ட் அந்த படங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அதுதான் இப்போதைக்கு என்னோட கனவா இருக்கு. ஸோ நான் பிக் பாஸ்க்கு வரல அப்படிங்கிறத உமேர் அவர்கள் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாரு. பிக் பாஸ்ல இந்த ஒரு சீசன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் போகல அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா? முந்தைய சீசன்ஸ் மாதிரி இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.